ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிறுகதை காசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் அந்த பணம் காணா போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே அந்த விஜயை பார்த்தீங்கன்னா மீனா தான் அங்கே வந்துட்டு போனால் அவள் தான் திருடிருப்பா அப்படின்ற மாதிரி மீனா மேலே பழைய போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டும் கூட இதெல்லாம் இவ தான் பண்ணியிருக்கான், எனக்கு அது என்ன இதுன்னு கூட விசாரிக்காமல் இதுக்கு வந்து மீனா முத்து தான் பொறுப்பேற்றுக்கணும், அவங்க தான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முத்துவும் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி இப்போது பார்வதி வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ உண்மையான திருடி இந்த ரோஹிணி, இது மாட்டுமா மாட்டாதா அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை எபிசோடில் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது விஜயா வந்து மீனா மேலே சந்தேகப்பட்டு எல்லாம் சொல்லி பிரச்சனை ஆகுது இல்லையா? அப்போது பார்வதி வந்து எனக்கு என்னவோ மீனா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்ல, உனக்கு மீனாவை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது, அவங்க ஏழை, அதனால இப்போ மீனா நம்ம சந்தேகப்பட்டுன்னு தோணுது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயா வந்து அப்போது அவள் இல்லைன்னா வேறு யார் வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்க, அப்போ பாரு வந்து ஏன் ரோகிணி கூட தான் இங்கே வந்துட்டு போனால் அவள் எடுத்துக்கலாம் இல்லையான்னு சொல்லி விஜயாட்ட சொல்ல, அவள் ஏன் எடுக்க போகிறா, அவள் அப்படி எடுக்க மாட்டா, அவள் பணக்காரன்ற மாதிரி அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுக்குறாங்க அந்த விஜயா. இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணால் போதும், அங்கே பணம் இருக்குது அப்படின்ற விஷயம் 3 பேத்துக்கு தான் தெரியும். விஜயா, பார்வதி, அப்புறம் ரோஹிணி. மீனா மேலே பழி போட்டாலும் அங்கே எவ்வளோ பணம் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக இதில் மீனாவுக்கு இந்த ஒரு பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் பார்வதியாலையும் அது ஏன் பணம் தான் சொல்லி கேஸ் கொடுக்கவும் முடியாது, விஜயாவாலையும் அது ஏன் பணம் தான் சொல்லவும் முடியாது. ஸோ ஒன்று மொத்தமாக அது நாம போட்டு போகணும், இல்லைன்னா ரோஹிணி ஏதாச்சும் ப்ளே பண்ணி இதை மீனா மேலே திருப்பி எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில் மாட்ட போகிறதும் இந்த ரோஹிணி தான்.